ஒரு சின்ன ஜெபம் பண்ணோம். வல்லமை உள்ள பிதாவே, வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நிற்கிறோம். அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. அநேகர் மீட்கப்படுவதற்கு என்ன செய்யணுங்கிறதே அநேகருக்கு புரியல. செய்தி அந்த ஜபத்தினால் மீட்கப்படுகிறோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவதே போன உடனே டக்குன்னு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அதை தாரு, எனக்கு வயிற்று வலி பிரச்சனை இல்லை, பண தேவைகள் இல்லை, உலகத்தில் இந்த தேவைகள்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜெபம் என்பது அவர் வாயின் வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி வார்த்தையை அறிக்கை செய்து வார்த்தையின்படி என்னை நடத்தும்னு தேவன்கிட்ட அர்ப்பணிப்பது தான் ஜெபம். நீங்கள் உலகத்தில் 1000 காரியங்கள் வந்தது, அதற்காக இயேசு கிறிஸ்து வரல. இயேசு அவருடைய பரலோக சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். ஆனால் உலக தேவைகளும் சந்திக்கப்படும். நீங்கள் வேதவசனத்தின் அடிப்படையில் நடந்தாலும் சந்திக்கப்படும். நீங்கள் வேதவசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து புரிந்து அதுக்குரிய தாற்பரியத்தை, அந்தரங்க காரியத்தை அறிந்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஜெபம் இந்த அடிப்படையில் இருக்கும். ஆண்டவரே, இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை சொன்னீரே, எனக்கும் செய்வீராக. ஈசாக்கை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்தீரே, என்னையும் அப்படி விடுவிப்பீராக அப்படின்னு அவர்களுடைய கட்டளைகள் இருக்கும் அந்த நிறைவேற்றக்கூடிய காரியங்களில். அதனால் வேத வசனம் ஒரு ஆளுக்கு ரொம்ப முக்கியமானது. வேத வசனத்தின் அடிப்படையில் அல்லாமல் தேவன் யாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. நீங்கள் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம், அநேகர் பலப்படாததுக்கு காரணம், அல்லது அநேகர் விடுவிக்கப்படாததுக்கு காரணம் சுய புத்தியிலே உலக தேவைகளுக்கு பிசாசின் ஆசையின்படி ஜெபிக்கிறதுனால்தான். அதை ஆண்டவர் சொன்னார், தேவ சித்தத்தின்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ வேத வசனங்களில் எழுதியிருக்கிற காரியங்களை அடிப்படையாக வைத்து நான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு விசுவாசத்தோடு தான் நான் இதை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் எதை கேட்டாலும் வேதவசனத்தின்படி கேட்டால் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் கர்த்தர். அதனால் வேத வசனத்தை அடிப்படையாய் மையமாக கொண்டு வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து அதனுடைய தாற்பரியம், அதனுடைய அர்த்தங்களை இருதயத்தில் வைத்து உங்கள் தேவைகளை அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு, இதோ இந்த இடங்களிலே எல்லாரும் இன்னாருக்கு அல்லது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அதன் அடிப்படையில் நான் கிறிஸ்துவ ஜீவியம் செய்யும்படியாகவும் உலகத்தை ஜெயமாய் வாழும்படியாகவும் இந்த காரியத்தை செய்தரலும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். அநேகர் என்ன ஜெபம் பண்ண உடனே முழங்கால், உடனே சத்தமான ஜெபம், உடனே அடுத்த உலகம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த அல்லலியா அந்த விளையாடக்கூடியவங்கெல்லாம், பாடல் பாடக்கூடியவங்களெல்லாம், அல்லலியா மியூசிக் போடக்கூடியவங்களெல்லாம் அந்த சிந்தனையிலே இருப்பார்கள். நம்ம இந்த ஜூடாவை பார்த்த நேற்று திருநெல்வேலி ஜூடா எலிசபெத்து மகன் கையில் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கான். வாட்டர் பாட்டில் பேட்டு மாதிரி அடிக்கிறான். அவன் கை பூரா அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவன் விளையாட்டு மேலே எண்ணங்கள், நோக்கங்கள், அவனுடைய எல்லாம் அதில் இருக்குது. அவங்க அடுத்தால கொண்டு போய் அந்த கிரிக்கெட் விளையாடுற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டா கரெக்டாக அடிப்பான். ஏன்னா ஏன் பூரா அப்படி இருக்குது. பாடல் பாடுகிறவங்களை பார்க்க அந்த மியூசிக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களை பார்க்க எதை அடிச்சாலும் டான்ஸோடு தான் செய்கிறாங்க. இப்படி அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற காரியங்களை நினைவிலும் நடக்கையிலும் சிந்தனையிலும் வைத்திருக்கிறார்கள். நான் மட்டும் ஜெபம் மட்டும் அப்படி பண்ணுறதே கிடையாது. முழங்கால் போட்ட உடனே ஜெபம், முழங்கால் போட்ட உடனே அதை தாரு இதை தாரோம், அடுத்த நிமிஷம் உலகம். இதெல்லாம் ஜெபம் அல்ல, தேவனுக்கு விரோதமான பகையான காரியங்கள். அதனால் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே உங்கள் இருதயம் ஆயத்தமாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் இப்போ சொல்லக்கூடிய காரியம் சரியான உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனமுறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி உங்களை திடப்படுத்துகிறீர்கள், அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் கிறிஸ்துக்குள்ளே வர்றதுக்கு முந்தி எனக்கு மனமுறிவான அல்லது சோர்ந்து போகக்கூடிய அல்லது இந்த உலகத்திலே வாழ முடியாத பலவீனங்கள் படக்கூடிய நேரங்களில் நான் போதையை அனுபவித்ததுனால போதையை நாடக்கூடியவனாக இருந்தேன்.
அதில் ஒரு மனமுறிவிலிருந்து நான் திடப்படுவதற்காக அதை நாடினேன். ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய கெட்ட பழக்கங்களை அந்த தன்னை இருதயத்தை தன் ஆத்மாவை மனதை திடப்படுத்துவதற்காக தனக்கு ஏற்ற காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த திடப்படுத்துவதானது இப்போ போதையில் அவன் திடப்படுத்துகிறவனாக இருந்தால் அந்த போதை இருக்குன்னா அந்த மனம் திடனாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு திடனானதோ அதை விட ரெட்டிப்ப மடங்காக சோர்வு வேதனைக்குள் அவன் கடந்து செல்வான். பிசாசு எந்த காரியத்திலையும் உங்கள் மனதை திடப்படுத்துவதில்லை. அப்படி திடப்படுத்தின காரியங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வேதனையும் துக்கங்கள் தான் மிஞ்சும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ உலகத்தில் தேவனை சார்ந்து வாழ்கிற இந்த உலகத்தில் அல்லேலூயா பாவத்தை விட்டு வாழ்கிற இந்த உலகத்தில் பிசாசின் ஆளுகை நிறைந்த அல்லேலூயா பிசாசின் ஆதிக்கத்தினாலே மக்கள் பிடிபட்டிருக்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் உங்கள் ஆத்மாவை உங்கள் மனதை எப்படி திடப்படுத்துவீர்கள்? சூழ்நிலைகள் பகிரங்கமாய் மாறுகிறது, கண்ணீரின் வாழ்க்கை வாழுகிறது, அல்லது சிரிப்பான சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை வாழும் பொழுது தலைகீழாக தன் வாழ்க்கை மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் உங்கள் சூழ்நிலையில் எப்படி தேவனுக்குள்ளாக உங்களை திடப்படுத்துவீர்கள்? இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம். நிமிட கணக்கில் எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும். நீங்கள் பூமியில் பார்க்கிற எல்லா சூழ்நிலையும் நிமிஷ கணக்கில் எல்லாம் மாறிடும். இந்த சுனாமி வந்திருக்கும்போது சொன்னார்கள், அவங்க யார் கோடீஸ்வரன் கடல் ஓரமாக வீடு கட்டியிருந்தான், தங்க செயின் போட்டுக்கிட்டு ஒருத்தன் அந்த லைனில் சோறு வாங்க வந்திருக்கான். அவன் சொல்கிறான், நேற்று வரையும் நான் கோடீஸ்வரன், இன்னைக்கு பிச்சைக்காரன். இவங்க சோறு போட்டால் தான் நம்ம சாப்பிடவே முடியும், இந்த சோறெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்க. அந்த நிமிஷ கணக்கில் சுனாமிக்கு மறு நிமிஷம் அவனுடைய வாழ்க்கை தெருவுக்கு வந்துட்டு. இந்த சூழ்நிலையில் எப்படி உங்களை திடப்படுத்துவீர்கள்? நேற்று வரையும் ஒன்றுமில்ல, இன்னைக்கு உடம்புல பயங்கரமான வியாதின்னு சொல்லிட்டான், இத்தனை நாள் கூட செத்துருவேன்னு சொல்லிட்டான். எப்படி திடப்படுத்துவீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இழக்க முடியாத ஒரு காரியம், திடீர்னு இழக்க வேண்டிய சூழ்நிலை, இழந்து விட்டீர்கள். எப்படி உங்கள் ஆத்மாவை மனதை திடப்படுத்துவீர்கள்? அல்லேலூயா பயங்கரமான அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, செய்யாத குற்றத்தை உங்கள் மேல் சுமத்துகிறார்கள். அல்லேலூயா எப்படி உங்கள் ஆத்மாவை திடப்படுத்துவீர்கள்? உங்கள் உயிருக்கு விரோதமாய் கண்ணி வைக்கப்படுகிறது, எப்படி திடப்படுத்துவீர்கள்? இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். பயங்கர மோசமான உலகத்தில் இருக்கிறோம். அதுவும் கிறிஸ்துவ ஜீவியம் யாரையும் சாராமல் இயேசு கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஜீவியத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். யாருமே நமக்கு எதிரியை போல தான் காணப்படுகிறார், அவர்களுக்கு நாம் எதிரியை போல தான் காணப்படுகிறோம். எல்லாரும் நம்மை பகைப்பார்கள்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் நாம் இழக்கிறோம், உயிர் நண்பனை இழக்கிறோம், உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் உறவினர்களை இழக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பணங்களை தன் மேல் வைத்திருக்கிற மதிப்பு மரியாதை அல்லேலூயா எல்லாவற்றையும் இந்த பூமியில இழக்கிறோம். எப்படி உங்களை திடப்படுத்த போகிறீர்கள்? அதான் காரியம். நீங்கள் திடப்பட வேண்டும். இந்த பூமியில் எதை இழந்தாலும் இயேசு கிறிஸ்துவை இழக்காதபடி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்று ஆத்மாவை திடப்படுத்தி அல்லது அதுதான் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியம். ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் இப்போ சொல்ல போகிற காரியங்களில் இப்படி வராலன்னா நீங்கள் உங்களை திடப்படுத்தவே முடியாது. சோர்வு போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நம்ம கிறிஸ்துவ ஜீவியம் செய்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் பல நேரங்களில் ஏற்பட்டுவிடும். மறைமுகமாய் உலக சிநேகத்தோடு வெளிப்புறமாய் கிறிஸ்துவின் வேஷம் தரித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். அநேகருடைய தன்மை அதுதான். இங்கே பக்தியின் மார்க்கம், உலகத்திலே தீவிரவாதிகள், உலகத்தில் பயங்கரமான ஐக்கியங்கள் அல்லேலூயா சமாதானமற்றதாக இருந்தாலும், கொள்ளை விடுகிறதா இருந்தாலும், வஞ்சிக்கிறதா இருந்தாலும் உலகத்திலையும் தீவிரப்படுகிறார்கள். அதே போல கிறிஸ்துவுக்குள்ளையும் பக்தியாய் வேஷமாய் காணப்படுகிறார்கள். ஒருபொழுதும் வேதம் சொல்லுகிற தேவ சமாதானத்தை அவங்களால் சுதந்திரிக்க முடியாது என்பது உண்மை. எப்படி திடப்படுத்த வேண்டும் என்று பைபிளை கண்டுதான் நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேக ஜெபிக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன், 24 மணி நேரம் ஜெபம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை பார்த்திருக்கிறேன்.
நான் ஒரு ஊழியர் 30 வருஷம் 32 வருஷங்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆளுடைய தராதரம், அவனுடைய பக்தி, அவனுடைய உலக பிடி, எதை சார்ந்து ஓடுகிறான், அவனுடைய ஜெபத்தின் தன்மை என்ன, அவன் பரிசுத்தத்தின் தன்மை என்ன என்பதை அறிவேன். யாரை நோக்கி ஓடுகிறான், என்ன தேவையை நோக்கி ஓடுகிறான், யாரை மையமாய் வைத்து வாழ்க்கை நடத்துகிறான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அதனால இந்த திடப்படக்கூடிய காரியங்கள், சூழ்நிலைகள் மாறும் பொழுது அல்லேலூயா, நன்றியோடு மன முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுவீர்கள்? நீங்கள் 1000 வேதம் வாசித்தாலும் அல்லேலூயா, 1000 ஜெபம் பண்ண தெரிந்தாலும் முறையின் அடிப்படையில் நீங்கள் போகலன்னா நீங்கள் திடப்படுவது முடியாத காரியம். மனமுறிவிலிருந்து விடுதலை அடைய முடியாத காரியம். உங்கள் சோர்விலிருந்து, உங்கள் பலவீனங்களிலிருந்து ஒரு காலமும் வெளியே வர முடியாது. நீ 1000 வேதவசனங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அதுக்குரிய சாரங்கள், சத்தியங்கள், அந்தரங்க கருப்பொருட்கள் தெரியலைன்னா நீங்கள் திடப்படுதலுக்கு வர முடியாது. நீ மனமுறிவிலிருந்து விடுதலை அடையவே முடியாது. உங்கள் வேத வசனம் இருக்கிறது, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அந்த வசனம் சத்தியமாய் மாறி அச்சடையாளமாய் மாறினாதான் அது உனக்கு கிரியை செய்யும். இல்லைன்னா வாயில் வருகிற எந்த வார்த்தையும் கிரியை செய்யாது. யாருன்னா பிசாசம் விசுவாசித்து நடுங்கன்றனவே. அதனால் இந்த பூமியில் நீங்கள் வாழும் வரை சமாதானமாய், விடுதலை பாதுகாப்பாய் வாழ வேத வசனத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் இழந்தேன் இயேசு கிறிஸ்துவுக்காய், எல்லாவற்றையும் இழந்தேன். சொந்தம், பந்தம், அல்லேலூயா, அண்ணன், தம்பி, பணம், அல்லேலூயா, உலகத்தில் என்னை மதித்திருக்கிற மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்காய் ஓடினேன். நான் இந்த தன்னை திடப்படுத்துவதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். என்னை இந்த சிஎஸ்சியிலெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது திடப்படுத்தல்னு சொல்லி ஒரு மாதம் கிளாஸ் நடத்துவாங்க. அந்த திடப்படுத்தல் அல்ல இது. தேவனே இறங்கி உன் ஆத்துமாவை திடப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நீ சொல்லக்கூடிய சத்தியம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஒன்று 2 3 வாசிக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுது. ஒரு நிமிஷம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்திரீயும் சரி, ஒவ்வொரு புருஷரும் சரி, திட புருஷராய், திட ஸ்திரீயாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க அடுத்தால. வாசிங்க. இருக்கிறதற்கும் ஆமென். 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 ஒரு நிமிஷம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு? அல்லேலூயா, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோடு உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நீ நடந்தா போதும். உன்னை திடப்படுத்துவதற்குண்டான வழிகள் ஆங்காங்கே பிறக்கப்படும். யாரோ ஒரு பைத்தியக்காரன் பேசுகிற ஒரு வார்த்தை உன்னை திடப்படுத்திவிடும். எங்கேயோ பார்க்கிற ஒரு ஆட்டோவில் பார்க்கிற வேத வசனம் உன்னை திடப்படுத்திவிடும். எங்கேயோ கேட்கிற ஒரு பாட்டு சத்தம், பாடுகிற ஆள் எப்படி இருந்துட்டு போறாருங்க, அவங்க வாயிலிருந்து வர்ற வேத வசனம் உங்களை திடப்படுத்தி விடும். அதனால நீ என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட தேவனை சேவிக்கணும். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 4 ஆமென். 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 சாட்சிகளையும் கைகொள்ள. ஆமென். வேதம் சொல்லுது, வழிகளெல்லாம் காத்து கற்பனை கட்டளை வழியாக ஓடிட்டு நீ திடப்படுவாய்.
என்னுடைய வரவு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என் பலத்துக்கு மிஞ்சின செலவுகள். இப்பவும் இல்லை, நான் ஊழியத்தில் வந்த காலத்தில் இருந்தேன். ஆனால் செலவு பண்ணதுக்கு உண்டான அனாவசியமான செலவு இல்லை, தேவ ஊழியத்தின் பாதையில் தான் செலவுகள். ஆனால் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. என் மனைவிக்கே தெரியாது, ஏன் சொல்லப்போனால் எனக்கே தெரியாது. இது என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதுதான். அந்த 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 வழிகளை மனுஷன் அறியான். எலும்புகள் தாயின் கருவிலே உருவாவது போல கர்த்தருடைய வழிகளை மனுஷன் அறியான்னு வேதம் சொல்லுகிறது. காற்று எங்கிருந்து வருகிறது எங்கே போகிறது என்று அறியாது இருக்கிறது போல ஆவிக்குரியவனும் அப்படியே இருக்கிறான். கர்த்தருடைய வலியும் காற்றை போலவும் தாயின் கருவிலே உருவாகிற எலும்பு எப்படி உருவாவதை அறியாது இருக்கிறோமோ அப்படி இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்களில் ஒரே ஒரு காரியம், கற்பனை கட்டளை சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா எல்லா காலத்திலும் நீங்கள் திடப்பட்டுக் கொள்வீர்கள். அநேகர் வேத வசனத்திற்கு அஞ்சு நடுங்குதே இல்லை, பயப்படுதே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலைகள் மாறி அல்லையா கோணலும் மாணலுமான அல்லையா வித்தியாசமான மாறுபாடான வழிகள் வரும் பொழுது இவங்கள் சிக்கி தவிக்கிறார்கள். உடனே தான் அந்த ஊழியர்காரங்களை தேடுதாங்க. அவங்களுக்கு 5000 ரூபா அனுப்பிட்டா நமக்கு சமாதானம் கிடைச்சிருன்னு அப்போ நினைக்கிறாங்க. தான தர்மத்துக்கு ஓடுறாங்க. ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வாயில் ஏதாவது நல்லதுன்னு சொல்லிட மாட்டானான்னு நினைக்கிறாங்க. எந்த நல்லது சொன்னாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை அல்லையா உங்களுடைய மனமுறிவு ஏற்படக்கூடிய காரியங்களுக்கு விடுதலை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கற்பனைப்படி கட்டளைப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் வழிகளில் நடந்தால் நீங்கள் மதியினரோ பலவானோ பலவீனனோ புத்தியினாலோ அதற்கு தகுந்தால் கூட தேவன் உன் மனதை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் மனதை திடப்படுத்துவார். தாவீது நிலைமை பாருங்க. அதே 1 சாமுவேல் என்பது வாசிப்போம். 30வது அதிகாரம். வாசிக்கலாம் 1, 2, 3. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் பக்கம் 382. ஆமென். ஒரு நிமிஷம். அடுத்த 2வது வசனம் வாசிக்க. நல்ல கழுங்க. இவன் வேற இடத்துக்கு போயிருக்கான். போயிட்டு வந்து பார்க்கான், பிள்ளைகள் பண்டாட்டி பிள்ளை அல்லையா எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டான். எதிரி பிடிச்சிட்டு போனதும் இல்லை, இவன் டென்ட் போட்டிருந்த இடம் போடாம தீய கொளுத்திட்டாங்க. இப்போ தீய கொளுத்துல மட்டுமல்ல, இவங்க சேர்த்து வச்சிருந்த வெள்ளி தங்கம் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான், கொள்ளடிச்சு போயிட்டான். அடுத்தால என்ன நினைக்கும்? 3வது வசனம். ஆமென். கண்டார்கள். அழுகிறதற்கு கூட சேர்ந்தவங்க வந்து பார்க்க மனைவி போயிட்டா. ஒரு மனுஷன் எதனாலும் இழந்துருவான், மனைவியை மட்டும் இழக்க சம்மதிக்க மாட்டான். பிள்ளைய கூட இழந்துருவான், ஆனால் மனைவியை இழக்க சம்மதிக்க மாட்டான். ஆனால் மனைவியை இழந்துட்டான். வளர்ந்தோடனே எல்லாருக்கும் தனக்குள்ள அழுதுக்கு பலன் இல்லாதபடி மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்களே, கொள்ளடிச்சு போயிட்டாங்கன்னா எல்லாரும் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். வேதம் சொல்லுது, அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுட்டாங்க, சத்தமிட்டு அழுதார்கள். இந்த மனமறிவு உங்களுக்கும் எனக்கும் வரலாம். வெளியும் சொல்ல முடியாது. அழுது முகம் வீங்கிடலாம், கண்ணு செவந்துடலாம், செத்துடலாம் நினைக்கலாம், தற்கொலைக்கு முடிவெடுக்கலாம். ஆனால் எப்படி சாகலாம்னு முடிவெடுக்கலாம். இப்படிலாம் சூழ்நிலை வந்துடும் மனுஷனுக்கு. உலகத்தில் வாழ்ந்ததுக்கு அப்படின்னு நினைக்கிற நினைப்பு வந்துடலாம். ஒரு தடவை எங்கள் அண்ணன் ரசிக்கப்படலை,
ஒரு 7-8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 8 மணியோ 9 மணியோ ஆச்சு. ஃபோன் பண்ணனா, இல்லை நான் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினில் விழுந்து சாக போகிறேன், நான் தண்ணி அடிக்கிற பழக்கம் தான் உண்டு, ஆனால் பெண்கள் விஷயத்தில் எதையும் தப்பு பண்ண மாட்டேன், என் வீட்டுக்காரி இப்படி சந்தேகப்படுதா, சென்னையில் இருக்கும்போது அவன் சென்னையில் இருந்தான், நான் அங்கே இருக்கேன் இடைக்காலில், அப்படி சந்தேகப்படுதா, நான் ராத்திரியோட ராத்திரியாக தற்கொலை பண்ண போகிறேன், இப்போ தண்ணி அடிச்சிருக்கேன், ட்ரெயினில் போய் விழ போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவனை இன்னைக்கு வரையும் காப்பாற்றி, கடைசியில் அதே இதில் மாட்டிட்டான். அடுத்தால மனைவி கணக்குன்னு சண்டை வரும்பொழுது உடனே டக்குன்னு இந்த ப்ரெஷர் மாத்திரை இருந்தது பூரா சாப்பிட்டான், உடனே ப்ரெஷர் குறைஞ்சி அவ்வளோ ஆள் அவுட்டு. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நீ அங்கனவுடைய ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வா. நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், பைபிள் தெரிய வேண்டாம், இயேசுவை பற்றியே நீ தெரிய வேண்டாம், போய் அங்கே போய் உட்காரு. எங்கனையா சர்ச் இருக்கா? ஆமாம் இருக்குது. எல்லாம் நான் தண்ணி அடிச்சிருக்கேன், ஏழைன்னு தான் நீ சொல்லுவான். எனக்கு 60 வயசு, அவனுக்கு 60 வயசு ஆகுது, அப்பவுமே என்னை ஏழைன்னு தான் சொல்லுவான். எல்லாம் நான் தண்ணி அடிச்சிருக்கேன். தண்ணி அடித்தா அங்கே யாரும் வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க, யார்ட்டையும் நீ பேசவும் வேண்டாம், போய் உட்காந்துட்டு நீ பாட்டில் எந்திரிச்சு வா அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி அப்படியே அவன் அந்த இந்த கோடம்பாக்கத்தில் அது எங்கேயா சின்ன சர்ச் இருந்திருக்கும், அந்த சர்ச்சில் போய் உட்காந்துட்டு அவன் பாட்டில் கொஞ்சம் நேரம் தன்னுடைய அழுகையை போகிறாங்க, அழுதுட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டான். நிலைமையெல்லாம் எல்லாம் தலைகீழ மாறிட்டு. நான் சொன்னது அதுதான், போய் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வந்துடு. நான் அநேக வீடுகளில் போகும்போது இந்த ஜெபம் பண்ணும்போது எப்படி பிரச்சனைகள் வருவதுண்டு, என் மகனால் பிரச்சனை, என் கணவனால் பிரச்சனை, என் மனைவியால் பிரச்சனை, மாமியாரால் பிரச்சனை, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. எல்லாம் அந்த பிரச்சனைக்கு பூரா நான் முடிவு வைக்கிறது என்ன தெரியுமா, இயேசுவின் பக்கம் திருப்பி விடுவேன், இல்லை சிலுவையின் பக்கம் திருப்பி விடுவேன், இல்லை வாக்கு தத்தத்தில் அவங்கள மனசை திருப்புவேன். ஸ்ட்ராங்காக ஒரு வசனத்தை வச்சுட்டு வருவேன், இந்த வசனம் அடுத்தால வருவேன், நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு வருவேன். அந்த வசனத்தை அவங்க மனப்பாடம் பண்ணதுக்குள்ள அவங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். திடப்படுத்துவதுக்கு அதான் வழி, இயேசுவை தவிர திடப்படுத்துவதற்கு ஒரு வழியும் கிடையாது. அடுத்தால என்ன எழுதியிருப்பாருங்க, 5வது வசனம் வாசிங்க. ஆமென். ரொம்ப ஆசையா நேசித்த 2 மனைவியும் தூக்கிட்டு போயிட்டான். இவன் பயங்கரமா நெருக்கப்படுதான். யாரு? தாவீது. எல்லாம் இழந்துட்டான், நெருக்கப்படுதான். அடுத்த வசனம் 6வது வசனம் வாசிங்க. வெறுக்கப்பட்டான். ஆமென். சொல்லிக் கொண்டார்கள். போதும், அவனை எல்லாரும் கல்லறியணும் என்று அல்லது மன கிளேசத்தினால எல்லாரும் கல்லறிய போறாங்க. அங்க அவன் ஏற்கனவே 2 மனைவியை பிள்ளையை பறி கொடுத்துட்டு நிற்கும். வார ஆட்களும் அவனை கல்லறியணும்னு அல்லையா எத்தனை பண்றாங்க. அடுத்தால தாவீது பண்ண வேலையை பாருங்க, வாசிய. தாவீது அதுதான் இப்ப செய்ய வேணும்னு சொல்ற. மரணமே வந்தாலும், இழக்கக்கூடாததை நீங்கள் இழந்து போனாலும், இந்த பூமியில் திக்கற்றவர்களாய் நீங்கள் விடப்பட்டாலும், ஒருவர் கூட உன்னை ஏன் எதுக்கு பசியா இருக்கியா நோயா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னாலும், நீங்கள் உங்களை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வேத வசனத்திற்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை போல மாறுகிற அந்த மறுபிறப்பினாலே உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்வதன் மூலமாய் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்காய் ஆத்தும ஆதாயத்திற்காக ஓடுதல உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஆத்துமாவை இயேசு நடத்துவதன் மூலமாய் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க ஊழியத்துக்கு போனாதான் ஊழியம் செய்து 4 பேரை இருள ஜனங்களை மாபெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாலே நீங்கள் திடப்பட்டு விடுவீர்கள். உங்களுக்கு செய்த காரியங்களை தேவன் 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களை விடுவிச்சா போதும், நீங்க திடப்பட்டு விடுவீர்கள். இயேசுவை அறியாத ஒரு ஜனத்தை போய் ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுடைய பிசாசின் போராட்டம், சாபத்தின் போராட்டத்திலிருந்து விடுவித்து நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள நடத்தினாலே நீங்க திடப்பட்டு விடுவீர்கள்.
எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? விக்கிரக பிடிகளிலிருந்து, சாப பிடிகளிலிருந்து ஒரு ஆத்மா விடுதலையாகி இயேசுதான் மெய் தேவன் சொல்வாங்களாம், அதில் உண்டாகிற சந்தோஷம் தான் என்னை இவ்வளவு தூரம் திடப்படுத்தியது. எல்லாவற்றையும் இழந்தேன். ஆனால் நான் தேவனுக்காய் ஓடி உண்மையாய் ஊழியம் செய்து உண்மையாய் ஒரு மனுஷனை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசின் போராட்டத்திலிருந்தும் தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவதற்காக நான் பிரயாசப்பட்டேன். அந்த பிரயாசத்தில் அவங்களுடைய விடுதலையை கண்டேன், அவங்களுக்கு வர்ற சமாதானத்தை, அவனுக்கு வர்ற பாதுகாப்பை கண்டேன். அதில் நான் திடப்பட்டேன். என்னுடைய சூழ்நிலையிலிருந்து திடப்பட்டேன். என் மன மறிவிலிருந்து திடப்பட்டேன். நீங்களும் அப்படி செய்யணும். இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க துணிந்தேன், எதையும் எப்பவுமே இழக்க துணிந்தேன். அதனால் நான் திடப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்து ஓடினேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுத்து ஓடினார். அதை நான் என் கண்ணார கண்டேன். சூழ்நிலை மாறும். எப்பவும் மாடி வீட்டில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. எப்பவும் அல்லையா பேங்கில் அவளுக்கு ரூபா கிடக்குன்னு நினைக்காதீங்க. எப்பவும் சரீரம் உங்களுக்கு ஒத்து போகும்னு நினைக்காதீங்க. எப்பவும் உங்கள் பிள்ளைகளால் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்காதீங்க. மாறும், காலங்கள் மாறும். நிமிஷ நேரத்தில் எல்லாமே மாறி போகும். ஆனால் திடப்படுத்துகிற தேவன் எப்படி திடப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பயங்கர வெள்ளமான சூழ்நிலையில், அந்த சுனாமி போன்று வந்து தாக்கும் சூழ்நிலையில், அப்படி தலைகளாய் மாறக்கூடிய சூழ்நிலையில், தேவன் உங்களை கைவிட்டப்பட்டு விட்டார் என்ற தோணுகிற சூழ்நிலையில் நீங்கள் தேவனுக்குள்ளே திடப்பட முடியும். சூழ்நிலை மாறும், ஒரு நாள் மாறும். இன்னொரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். மூணாவது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1 ஆகையால் நாங்கள் வாசிமா ஒரு நிமிஷம், இங்க என்ன எழுதியிருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் எனக்கு கிரீடமா இருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் ஆனா அத்தனை பட்டணத்துல அல்லேலூயா நாங்க தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்தோம். இப்போ அதாவது தனித்து விடப்படுதுன்னா எந்தவித சூழ்நிலையும் எனக்கு சாதகமா இல்லை. அவன் திடப்பட்டு தன்னை சார்ந்திருக்கிறவர்களை திடப்படுத்தினான். ஒரு ஊழியக்காரங்க பைபிள் கிளாஸ் 3 வருஷம் முடிச்சா போதும் உடனே வந்து ஊழியக்காரன் ஆயிடுறான். ஒருத்தர் கூட ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. அடிச்சு சொல்றேன், ஆத்மாவை ரட்சிப்பின் பாதையில அல்லேலூயா பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஊழியம் செய்யற யாராலும் ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவே செய்யாது. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்ட்ட நீ எத்தனை வருஷம் பைபிள் கிளாஸ் முடிச்சா? பைபிள் கிளாஸ் முடிக்கணும்னு எங்கன்னு எழுதியிருக்கு? எலியா பைபிள் கிளாஸ் எலியா பைபிள் கிளாஸ் நடத்தினா. அந்த நடத்தின அல்லேலூயா நன்றியோடு கூட தீர்க்கதரிசி புத்திரனுடைய நிலைமையா நீங்க அதில் மாற்றி பாருங்க. ராஜாக்களின் புத்தகம் 2வது 1-2 அதிகாரங்கள்ல ஆண்டவர் பைபிள் கிளாஸ் நடத்துறாரு. 12 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இவங்க உலகம் எங்கும் சென்று எல்லாரையும் பைபிளை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினார். யாரு சர்ச்சை கரெக்டாக நடத்த முடியும்? பைபிள் கிளாஸ் படிக்க பற்றி நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் பைபிள் கிளாஸ் தான் ஊழியம் செய்வதற்கு தகுதின்னு சொல்றது தப்புன்னு சொல்கிறேன். அவங்க வந்து இந்த அல்லேலூயா ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி அங்கே படித்த மனப்பாடத்தை ஒப்பிக்க முடியும். ஆனால் அவன் திஷ்டாந்தரத்தை அனுபவித்து அந்த காரியங்களை ஒப்பிக்க முடியாது. அங்கதான் அதை தான் இங்க சொல்றான் இவன் பவுல்.
நான் உபத்திரப்படுறேன், உபத்திரம் உள்ளவனுக்கு நான் அல்லேலூயா விடுதலை சொல்றேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான், உடனே அவன் ராஜ்யத்துக்கு வரல, ராஜாவா மாறல. 13 வருஷம் வனாந்தரத்தில் ஓடினான். ஓடின பிறகுதான் அவன் ராஜாவாய் 13 வருஷம் கழித்து திருப்பி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா ஸ்தானத்தில் அமர்ந்தான். ஆனால் சவுல் அப்படி அல்ல, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜாவாய் மாறிட்டான். அதனால உபத்திரப்படுகிறவன் தான் உபத்திரப்படுகிறவனை தூக்க முடியும். நான் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனோம்னா அங்கே நடக்கிற காரியங்களை பூரா என் பார்வையிலே சத்தியத்துக்குள்ளே அடக்குவேன். சத்தியம் என்ன சொல்லுகிறது? இவங்க எவ்வளவு உலக பிடியில் இருக்காங்க, இவங்க எப்படி சாப பிடியில் இருக்கிறாங்க, எப்படி அல்லேலூயா தேவனை சேவிக்க தேவனுக்கும் இவங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அதெல்லாம் நிர்ணயித்து தான் தேவ விடுதலை ஆவதுக்கு உண்டான அல்லேலூயா சூழ்நிலைக்கு விடுதலை ஆகக்கூடிய ஆலோசனையை தேவ வசனத்தின்படி சொல்லுவேன். அதுக்கு தான் தீமோத்தேயுவை அனுப்புதன்னு சொல்றான். இன்னைக்கு அநேக 1000 பேர் வர்ற சபைகள், 500 பேர் வர்ற சபைகள், 10 பேர் 100 பேர் வர்ற சபைகள், பெரும்பாலான சபைகளில் கிறிஸ்துவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரொம்ப சபைகளை இயேசுன்னு சொன்னாலே ரட்சிப்புன்னு நினைக்கிறாங்க. வேதவசனம் தெரிஞ்சிட்டாலே அல்லேலூயா ஜெபம் பண்ணிட்டாலே ரட்சிப்பு அது அல்ல. ரட்சிப்பு என்றால் மீட்பு, ஆத்தும மீட்புக்கு பேர் தான் ரட்சிப்பு என்று அர்த்தம். அதனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தில் உள்ள அந்த மனமொறிவிலிருந்து விடுதலையாகக்கூடிய வாசலை இன்னும் திறக்கப்படவில்லை. அதனால சோர்வடைந்து பின்வாங்குகிறார்கள். கொஞ்ச நாள் போவாங்க, அடுத்தால ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிடுவாங்க. அடுத்தால என்ன எழுதிருக்கு வாசிக்கலாம். 3வது வசனம். அறிந்திருக்கிறீர்கள், வாசி அறிந்திருக்கிறீர்களே, என்ன சொல்றான் பாத்தீங்களா? அவன் தீமோத்தேயுவை அனுப்புறான் பவுல். அவன் உபத்திரவுக்குள்ள நடந்து வந்ததுனால தான் ஒரு விசுவாசியை பார்த்து இந்த உபத்திரம் வரும்னு சொல்றான். ஆனால் அந்த உபத்திரம் கரெக்டாக வர்றதுக்கு முந்தியே இவங்களுக்கு ஆலோசனை சொல்லி விடுவிப்பதற்கு தீமோத்தேயுவை அவங்ககிட்ட தான் அனுப்புகிறான் பவுல். இதுதான் காரியம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி, ஒரு சபை விசுவாசி, அந்த சபையில் ஒரு மனுஷனுக்கு வர்ற உபத்திரவங்கள் அல்லது மன முறிவுகள் அல்லது கடினமான சூழ்நிலைகளில் விடுதலை ஆக்கக்கூடிய உபத்திரவத்திலிருந்து விடுதலையான ஊழியர்கள் மூலமாய் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். அந்த காரியத்தை தான் இவன் பவுல் எழுதுறான் தீமோத்தேயு கிட்ட. தீமோத்தேயு தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறான் பவுல். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் ஆமென். சோதனைக்காரன் வந்துட்டா நீங்க உங்க விசுவாசத்தினால என்ன கிரியை செய்யறீங்கிறதான் இவங்க அனுப்புறான். இப்போ இவங்க எல்லா சூழ்நிலைக்கும் பவுல் ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவுக்கு வரான்? விசுவாசத்தினாலே உங்கள் சூழ்நிலையை கடந்து போகிறார்களா இல்லையா, சோதனை வரப்போகிறது என்று ஆண்டவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு, நானும் விசுவாசிகள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ சோதனை வந்துட்டு இவங்க விசுவாசத்தினால அதை ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிறான். அப்போ உங்களை மனமுறிவு, இந்த சோதனையான விடுவிக்கப்பட முடியாத காரியங்களை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்ம நேரம் இல்லை, முடிச்சிருந்தேன். இப்படி தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால தைரியம் உண்டாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தின் மூலமாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வேத வசனத்தினால ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுது அடுத்தால மன தெளிவு இருந்ததுன்னா சத்தியத்தை அறிந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். தாற்பரியத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இன்னொன்று, உங்களை தாழ்த்தினால் தேவ கிருபையை பெற்று நீங்கள் ஜெயிக்க முடியும். அநேகருக்கு ஜெபிக்கவே தெரியலையே, இதைத்தான் வந்த உடனே இதைத்தான்னு கேட்குறாங்களே தவிர நான் வேதவசனத்தின்படியே நடந்துட மாட்டேன், ஆனால் தேவன் எனக்கு எல்லாம் செய்யணும்.
நான் அப்பப்போ வேதவசனத்தை பகிரங்கமாய் மீறுவேன், அதெல்லாம் கர்த்தர் எனக்கு மன்னிக்கணும். அவரே மீற முடியாது, அவரே மீறிட்டு அதுக்கு தண்டனை கட்டாம முடியாது. அதுதான் சத்தியம். அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் நான் வேதவசனத்தை மீறினா ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும், அதுக்கு அதெல்லாம் மன்னிக்க மாட்டார். வேதவசனத்தை அறியாமல் செஞ்சாதான் மீறினா மட்டும்தான் மன்னிப்பார். அறிஞ்சு நீங்கள் வேதவசனத்தை மீறி எனக்கு மன்னிப்பான்னு நினச்சிங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அதனால உங்கள் மனமறிவு ஏற்படாமல் இருக்கும்னா அதிகமாய் வேதவசனத்தை வாசித்து வேதவசனத்தின்படி நடந்தீங்கன்னா விசுவாசம் பிறக்கும். வேதவசனத்தின்படி நடந்தீங்கன்னா செபிக்க கற்றுக்கொள்வீர்கள். வேதவசனத்தின்படி நடந்தீங்கன்னா அல்லது உங்களுக்கு கிருபை கிடைக்கும். வேதவசனத்தின்படி நடந்தீங்கன்னா மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பு உண்டாகும். அதனால் உங்கள் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நீங்கள் தேவனாலே பல கோணங்களில் திடப்பட முடியும். அந்த திடப்படுத்துதலை நீங்கள் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும்.